தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் பெரும் மோசடி நடந்திருப்பது கல்வித்துறை வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. அதாவது 350க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முழு நேர பேராசிரியர்களாக பணிபுரிவதாக போலி கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. இந்த முறைகேடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் உள்ளிட்ட 11 உயர் அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸையும் அனுப்பியது. அது மட்டுமின்றி இதில் தொடர்புடைய அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் துணைவேந்தராக இருந்த வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் அந்த கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியரின் விவரங்களை அண்ணா பல்கலைக்கழகம் ஆய்வு செய்து அவர்களுடைய ஆதார் எண்களை பெற்று விவரங்களை சரிபார்த்தது. அப்போது ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் வேலை பார்ப்பது போல் பெயர் பதிவு செய்திருந்தது கண்டறியப்பட்டது. அதேபோல 2024-25 கல்வியாண்டில் அங்கீகாரம் பெற விண்ணப்பித்த கல்லூரிகளுள் 124 கல்லூரிகளில் அளிக்கப்பட்ட பேராசிரியர் பட்டியலில் ஒரே பெயரை கொண்ட 470 பேர் வெவ்வேறு கல்லூரிகளில் பணியாற்றி வருவதும் கண்டறியப்பட்டது. இந்த விவகாரத்தில் விசாரணையை தொடங்கிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் போலி பேராசிரியர்கள் நியமனத்தில் போதுமான ஆதாரங்கள் உள்ளது, சில முக்கிய புள்ளிகள் திட்டமிட்டு மோசடி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் நீட்சியாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ஜே பிரகாஷ், இணைவு அங்கீகார முன்னாள் இயக்குனர் இளைய பெருமாள் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 11 கல்லூரிகளில் பேராசிரியர்களாக கணக்கு காட்டப்பட்ட மாரிசாமி ஒரே ஆய்வு நாளில் 2 கல்லூரிகளில் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்ணன் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவாகி உள்ளது. இதேபோல 224 தனியார் பொறியியல் கல்லூரிகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பதிவாளர் பிரகாஷ் உள்ளிட்ட 11 அதிகாரிகள் அவர்கள் வகித்து வந்த கூடுதல் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். கல்வித்துறையை உலுக்கும் இந்த முறைகேடு சம்பவம் பல புள்ளிகளின் முகத்திரையை கிழிக்கும் என சொல்லப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.